ஹாய் நான் தான் ஒரு ரைடு வித்தா சொல்லலாம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்களே வியந்துருவீங்க. என்னடா வர வர இந்த விளாக்லாம் எடுத்து போகிற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி டே 1 ஓகேவா. நம்மளுக்கு இருக்கிற நேரம் வந்து எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது ஓகேவா. இன்றைக்கி எப்படி நம்மளுக்கு டே 1 போகும், டே 2 போகும், டே 3 போகும், டே 4 போகும்னு தெரியாது. அப்படிங்கிறப்ப வந்து இன்றைக்கி அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த டயத்தை நம்ம வந்து எவ்வளோ வந்து செலவழிக்கிறோம், எவ்வளோ வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகுறோம். இன்னொன்று வந்து இந்த டயத்தில் இவ்வளோ சம்பாதிக்கலாமா, இந்த டயத்தில் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறப்ப இப்போ வீட்டில் யாரும் இல்லை, இப்போ நான் மட்டும் தான். இப்போ வந்து வீட்டில் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ கல்யாணம் ஆனோட தெரியும், வீட்டில் வந்து அவங்களே வந்து வீட்டுக்காரங்க வந்து எல்லாத்தையும் பெருக்கி எல்லா ஜாமான்லேயே போடுவாங்க. இப்போ கல்யாணம் ஆகிறவங்க சிங்கிள் பசங்க எப்படின்னா, இப்போ படுத்த பாயெல்லாம் அப்புறம் வந்து குப்பை அது இது அப்புறம் பண்டு பாத்திரம், ஸோ அந்த மாதிரி எல்லாம் கழுவி தான் பண்ணணும். அது அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கிற வேலையை இப்போ வந்து அதை விளாகாக மேக் பண்ணி இப்போ டே 1 உங்களுக்கு நான் விளாகாக காமிக்க போகிறேன். ஸோ அந்த சேனலை அந்த விளாகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா. இப்போ வந்து மைக்கும் ஓகேவா, மைக் கரெக்டாக வாய்ஸ் நல்லா இப்போ க்ளியராக இருக்கும், வீடியோ நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா. ஏன்னா கோபுரோவில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்லோட் பண்ணுறது ஐஃபோனில், எடுக்கிறது கோபுரோவில். உங்களுக்கு நல்லா என்ன கண்டென்ட் நல்லா சூப்பராக கொடுக்கணும்னால இன்றைக்கி இப்போ உடனே எடுத்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 1:21 ஓகேவா. டைம் பார்த்திங்கன்னா மதியம் 1:21. ஸோ இப்போ தான் ஏன்னா நைட்டு ரெண்டாக தான் படுத்தேன். ஸோ அதனால் இன்ட்ரோலாக்கே கொஞ்சம் லென்த்தாக போகுது. ஸோ அப்படியே நம்ம வந்து அப்படி வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா. சரி ஓகேங்க, நம்ம சேனலுக்கு யாராவது பசங்க இருக்கா சொல்லிட்டுங்க. அப்படியே ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை பார்க்க போகிறோன்ட்டு அப்போ அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, அப்படியே விளாக்குள்ளே போகலாம். இது இன்ட்ரோ விளாக் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு, சாரிங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகேங்க, அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுவோம். முதல்ல ரூமில் வந்து படுத்த பாய் இருக்குது. ஸோ 2 பாய், அதில் ஒரு பாய் என்னோடது, இன்னொரு பாய் வந்து அப்படியே தூக்கி ஜாமானை தூக்கி பெருக்கி எல்லாமே வச்சுக்கலாம்னு நினச்சேன். இந்த பாய் தான் இருக்குது. அப்படியே வாங்க, ஜன்னல் விட்டு கேமரா தூக்கி வச்சுருக்கிறேன். வியூ பாயிண்ட்டை கொடுத்து தெரியல, பார்த்துக்குவோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து என் வந்து தண்ணி இருக்குது. அப்படியே வச்சு ஓகேவா. இல்லை போதும் இதெல்லாம் லாக் பண்ணி காமிச்சிட்டுங்க. ஆமாங்க, செய்கிற வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சால் மற்ற வேலையும் போக சொல்லுவாங்க சொல்லுங்க. அப்படிங்கிறப்ப வந்துட்டு சரி ஓகேங்க, கம்ப்ளீட் 1 ஓகேவா. அடுத்தது இன்னொன்று இருக்குது. இன்னொன்று தொடர்பு கட்டங்க ஓகேவா. இது பெருக்கி அவங்க என்னென்ன ஒரே ஆள் நம்ம தான் என்ன ஏசியை போட்டு வேலை பார்க்குற ஒரே ஆள் நம்ம தான். பாருங்க முந்தா போவோம், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க ஓகேவா. ஏன்னா சரி நிறைய பேர் பேசுகிறதுலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னது ஹேப்பின்னு
எடுத்துக்கிட்டே போயிடும். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள், கேமரா பார்க்க வச்சுக்க. எப்படி வச்சுருக்கேன்? இங்கே ஓப்பன் இருக்குது, விட்டு விட்டால் இருக்குங்க குப்பை. ஃபேன் போடல, அப்போ எப்படி ஓடும் குப்பை? கூட்டி பிரிக்காச்சுங்க, உள்ளரையும் பிரிக்காச்சு, அங்கேயும் பிரிக்காச்சு. இன்னும் மண்ணை நேரம் இருக்குது. இதுதான் அவங்களுக்கு தெரியல. முடிச்சாச்சு. அடுத்தது 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 கிச்சனுக்குள்ளே. கிச்சனில் எதுவும் இல்லை, வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால ஒரு தடவை காமிக்கிறேன்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டுட்டு அது எல்லாத்தையும் வச்சாச்சு. கொல்லையில் எதுவும் இல்லை. இந்த இது முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கணுங்க, ஓகேவா? அது ஒன்று இருக்குது. தண்ணி குடிக்க இல்லை, இங்கே மோட்ரு தண்ணி தான் குடிக்கணும். டேங்க்லேருந்து தண்ணி நிற்க முடியாது. போமா மோட்டரை அடிச்சு விட்டுக்குவோம். அடிச்சு விட்டாச்சு, ரெடியாக போய் இருந்துக்கணும். இந்த சென்னையிலலாம் உங்களுக்கு நீ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, சென்னையிலலாம் தண்ணி லாரி வந்துடுச்சுமா சீக்கிரம் வாங்கம்மான்னு சொல்லிவிட்டு ஓடுவாங்க. பார்த்துருப்பீங்களா? தண்ணி வர்றதுக்கு பைப்பை காமிச்சிருவாங்க எல்லாரும்.
சொல்லு சூப்பர் ஜில்லுன்னு இருக்குங்க. காக்கி அடுத்தது தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதான் லெவலு. என்ன லெவலாக வச்சா தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு என்னன்னு தெரியும். ஓகே முடிச்சாச்சு. அதெல்லாம் ஒரு வீட்டு வேலைங்க கம்பல்சரி. கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆகலாம் சரி இதெல்லாம் கற்றுக்குங்க ஈஸியாக. ஓகேவா? உரிமை வீட்டை கூட்டி போயிருக்கணும். மோட்டர் அதுக்குள்ளே ஊற்றிருச்சு. சவுண்டு ஒன்று கேட்கும். கொஞ்சம் நேரம் குடிக்க தண்ணி எடுத்து வச்சுங்க. அவ்வளோதான். இவ்வளோதாங்க. இதுதான் ஒரு நாளைக்குள்ளே டே 1. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. கல்யாணம் ஆகணும்னாலும் சரி ஆகலன்னாலும் சரி இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு கதி. ஓகேவா? அது நம்மளை வந்து லைஃபாக காமிக்கிறோம், மற்றபடி எதுவும் இல்லை. என்னது இது ஒன்றாது என்ன பேருக்கான மண் வந்துடுதுங்க. ஏன்னு தெரியல. நானும் எவ்வளோ கூட்டி போயிருக்கிறது. ஸோ இந்த விளாக் இதை பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு சொன்னதுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இந்த டயத்துக்குள்ளே நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமோ அதான் நம்ம விளாகில் காமிச்சோம். ஓகே, நீ பார்த்துருந்துப்பீங்க. கூட்டி பெருக்கியிருக்கோம், தண்ணி பிடிச்சிருக்கோம், வாசலை பெருக்கியிருக்கோம். அடுத்தது வேறுனா மண்டபத்தில் எதுவும் இல்லை. இங்கே அது இல்லைனாலும் நம்ம தப்பித்தோம். இன்னும் தான் சத்தியமாக மாட்டிகிட்டு இருப்போம். ஓகேவா? அதனால் இந்த வேலைலாம் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இருந்துருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை. சரி, ஓகேங்க. இன்றைக்கி டே 1 இதை நினச்சிக்கிங்க. டே 2ல் என்ன வீட்டில் வேறு என்ன வேலை, நீ பெண்டிங் ஆனதில் நாளைக்கு என்ன வேலை இருக்கோ என்ன பார்த்துக்குவோம். ஓகேவா? இதான் டே 1 விளாகு. ஓகேங்க. சேனலுக்கு யாராவது பசங்க மாதிரி சொல்லி கொடுத்துட்டுங்க. இந்த விளாகு முடியல. இந்த விளாகு இப்போ மதியானம் ஒரு 3:30 மணிக்கு நம்ம விளாகில் வந்துடும். செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? இப்போ உடனே எடிட் பண்ணி கொடுத்துருவேன் டே 1. ஓகேவா? டே 2 அப்புறமா தான் ஷூட் பண்ணுவேன். செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க. சேனல் யாராவது பசங்க மறக்காம சொல்லி கொடுத்துருங்க. அடுத்த விளாக் பாருங்க. ஓகேவா? இது வந்து விஜய் நான் வந்து இப்போ சட்டமன்றத்தில் ஒன்று பண்ணாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு அந்த லாஸ்ட்டு எண்டு விளாகில் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த விளாகில் தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, லைவ் சொல்ல வச்சிங்க.